Taste the Manna. நான் ஷாலினி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you're all fine and healthy and safe. இன்றைக்கி நம்ம வந்து சோயா வச்சு ஒரு சோயா அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ரைஸ் ரெசிபி வந்து சோயா வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆனால் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபர்தராக குக்கிங் ரிலேட்டடாக நான் என்ன வீடியோஸ் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து சேர்ந்துடும். அண்ட் வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் போட்டிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கான இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டிருக்கேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன், 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2-3 கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இதில் நான் ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அது இதில் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இது நல்லா வதங்கி வரட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை இதில் போடலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்க்கலாம். இந்த ஒரு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால இது சீக்கிரமாக அடிப்பிடிக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். இது நல்லா சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்ச சோயா, நீளமாக கட் பண்ண பீன்ஸ் அண்ட் கேரட்டையும் இதில் சேர்க்குறேன். இது கூடயே இந்த காய்க்கு தேவையான உப்பையும் நான் சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த சோயாவை அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் நல்லா வேக வரைக்கும் நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த காயை தண்ணி விடும், அந்த தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இந்த காய்கறியெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போது நான் அதில் அரிசியை சேர்க்குறேன். இதை நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது 2 டம்ளர் அரிசி நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியை நான் வந்து ஆல்ரெடி சூட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸியெல்லாம் நம்ம கழுவோம் இல்லையா, அந்த ரிமைனிங் மசாலா இருக்குல்ல, அந்த அந்த மிக்ஸியெல்லாம் கழுவி அந்த தண்ணியை வந்து நான் அதுக்குள்ளே ஊற்றிருக்கேன். சூடு பண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஏன் சூடு பண்ணணுன்னா அப்போ தான் அந்த இல்லை நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை மறுபடியும் முதல்லேருந்து அந்த மசாலாலேருந்து எல்லாம் கொதிக்கணும். சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸி, அந்த இதுவும் மசாலாவும் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இதுக்கு டிஷ்க்கு தேவையான சால்ட்டு ஆல்ரெடி நம்ம காய்க்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ரைஸ்க்கு அளவுக்கு உப்பு சேர்த்துனோம்னா போதும். ஸோ எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அதை மூடி போட்டு குக் பண்ணினோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணி வற்றிடுச்சு. நான் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன் தம்மில். இப்போ பாருங்கள், நமக்கு ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம சர்விங் பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். Hope you like the dish and thanks for watching.